அடுத்த ஆண்டில் 23 நாட்கள் பொது விடுமுறை என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அதிகபட்சமாக ஜனவரி மாதத்தில் 5 நாட்கள் விடுமுறை. அடுத்த ஆண்டு அரசு விடுமுறையில் 5 நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவதால் ஏமாற்றம். திங்கட்கிழமை தீபாவளி வருவதால் ஒரு நாளும், பொங்கல் பண்டிகைக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து 3 நாட்களும் விடுமுறை. சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 6000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. சாலைகளில் திரண்டிருந்த மக்களை சந்தித்ததுடன் கோரிக்கை மனுக்களையும் பெற்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் அமைப்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருச்சி மற்றும் மதுரையில் விரைவில் டைடல் பூங்கா திறக்கப்படும். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். திருச்சிக்கும் மதுரைக்கும் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அங்கே பணிகள் துவங்குவதற்கான வேலைகள் எல்லாம் முதற்கட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. திருச்சி வெகு விரைவில் ஆரம்பிக்கும் போது மதுரையும் ரொம்ப சீக்கிரமாகவே வேலைகளை பணிகளை ஸ்டார்ட் பண்ண போறோம். தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ஆபீஸ் ஸ்பேஸ் அப்சார்ப்ஷன்ல தமிழ்நாடு தான் ரொம்ப முன்னிலை, அதுவும் குறிப்பா சென்னை முன்னிலை இருக்கு. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணிக்கை. துல்லிய தகவல்களை அளிக்க நியூஸ் 18 குழுமம் விரிவான ஏற்பாடு. மகாராஷ்டிராவில் அடுத்த முதலமைச்சர் அஜித் பவார்தான் என்று வைக்கப்பட்ட பேனர். ஆளும் மகாயுதி கூட்டணியில் பனிப்போர் நிலவுகிறதா என்றும் குழப்பம். வீடுகளில் நெசவு தொழிலில் ஈடுபடுவோருக்கு தொழில் வரி விதிக்கும் முயற்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நெசவு தொழிலாளர்கள் குறித்த கணக்கெடுப்பை உடனடியாக நிறுத்தவும் வலியுறுத்தல். தமிழகத்தில் நவம்பர் 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் கணிப்பு. நவம்பர் 27, 28ஆம் தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 27ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கும் நிலையில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீர். இடுப்பளவு நீரில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள். தொடர் மழையால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். வண்ணாங்குண்டு உள்ளிட்ட கிராம மக்கள் தவிப்பு. ராமநாதபுரத்தில் கனமழையால் தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் 8 இடங்களில் தேங்கியிருக்கும் நீர் வெளியேற்றப்பட்டதாக விளக்கம். நெல்லையில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் மோதிக்கொண்ட நிர்வாகிகள்.
முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் மோதல். தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் திமுக அதிமுகவில் கூட ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலை வந்துவிட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் கருத்து. தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ரஜினிகாந்திடம் பேசியதாக நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு சீமான் பேட்டி. தனித்து போட்டியிடுவது சரியான முடிவு என்று ரஜினி கூறியதாகவும் பதில். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, எதிர்காலத்தில் இந்த அரசியல் போக்கு எப்படி போகும், அது குறித்து தான் பேசிக்கிட்டோம். இந்த மாதிரி போகும், தனிச்சு நின்று 8 விழுக்காடு தொட்டு ஒரு அங்கீகாரத்தை பெறுறதுங்கிறது பெரிய விஷயம்னு அவருக்கு தெரியுது, அதனால சொல்றாரு. விஜயின் அரசியல் வருகை குறித்து ரஜினியிடம் பேசவில்லை என்று சீமான் விளக்கம். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பிறகு விஜயிடம் பேசவில்லை என்றும் தகவல். அது அப்படி பேசப்படுகிற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை, அது குறித்து பேசலை. தம்பி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நகர்வுகள்னு பார்த்தானே இவரும் பேச முடியும். செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்தின் மாமனாரிடம் ஆன்லைன் மூலம் மோசடி முயற்சி. வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. கும்பகோணத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னிலையில் அதிமுகவினர் மோதல். தொண்டர்களின் குறைகளை கேளுங்கள் என்று கூறிய தொண்டரால் சலசலப்பு. வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கை ரத்து செய்யக்கோரி அமைச்சர் ஐ. பெரியசாமி மனு. லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனுக்கு எதிரான நில மோசடி வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. வழக்கை ரத்து செய்யக்கோரி சுரேஷ் ஜான் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. குழந்தையின் தொப்புள் கொடியை அறுத்த விவகாரத்தில் யூடியூபர் இர்ஃபான் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை. மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். சம்பந்தப்பட்ட அவரின் மீது காவல்துறையில் அந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாம அவருக்கு ஒரு நோட்டீஸும் கொடுத்திருக்கு, அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்திருக்காரு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவின் இன்பதுரை கேவியட் மனு. சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதிமுக தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என்றும் கோரிக்கை. பண மோசடி வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய முன்னாள் IPS அதிகாரி ஜாபர் சேட்டின் மேல்முறையீட்டு வழக்கு விரிவாக விசாரிக்கப் போவதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சபரிமலை செல்லும் தமிழ்நாடு பக்தர்களுக்கு உதவ 2 அதிகாரிகளை நியமிக்க முடிவு. ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்த பிறகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல். சபரிமலை சீசன் தொடங்கியிருப்பதால் நேந்திரன் வாழைக்காய் விலை அதிகரிப்பு. மேட்டுப்பாளையம் சந்தைக்கு வாழைத்தார்களை கொண்டு வந்த விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பத்தூர் மாவட்டம் ஈச்சநேரியில் நிலத்தகராறு காரணமாக மோதிக்கொண்ட பெண்கள். தலைமுடியை பிடித்து ஒருவர் மீது ஒருவர் சரமாரி தாக்குதல். டெல்லியில் காற்று மாசை தடுக்க அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்தவில்லை. வாகன போக்குவரத்தை தடுக்க டெல்லி காவல்துறையும் அரசும் தவறிவிட்டதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கலாகிறது வக்ஃப் வாரிய திருத்த மசோதா. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா தாக்கல் ஆகாது என்றும் தகவல்.
வெளிப்புற அழுத்தங்களுக்கு அடிபணிந்து போரை நிறுத்த மாட்டோம். சர்வதேச நீதிமன்றத்தின் கைது வாரண்ட் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு கருத்து. பாகிஸ்தானில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட 50 பேர். கண்ணீர் மல்க இறுதிச் சடங்கு செய்த உறவினர்கள். ஐஸ்லாந்தில் தொடர்ந்து நெருப்பை கக்கும் எரிமலை. or 100 meters from the lava. உலக புகழ் பெற்ற சுற்றுலா தலமான புலுலகானை கபலீகரம் செய்தது. பெர்த் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு சுருண்டது இந்தியா. முதல் நாள் ஆட்ட முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன்களை சேர்த்திருந்தது ஆஸ்திரேலியா. அடுத்த ஆண்டிற்கான IPL தொடர் மார்ச் 14ஆம் தேதி தொடங்குகிறது. 2026, 2027 ஆண்டுகளுக்கான தேதியும் வெளியீடு. சவுதி அரேபியாவில் நாளை மறுதினம் முதல் 2 நாட்களுக்கு IPL வீரர்கள் ஏலம். இந்திய நேரப்படி மதியம் 3:30 மணிக்கு பதிலாக 3 மணிக்கே தொடங்கும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரிப்பு. 5 நாட்களில் 2000 ரூபாய்க்கு மேல் அதிகரித்த நிலையில் இன்று ஒரு சவரன் 57,800 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் நாளை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கொண்டு தாக்கினாலும் உக்ரைனுக்கான ஆதரவு தொடரும். ரஷ்ய அதிபர் புதினுக்கு நாட்டோ பதிலடி. அதானி விவகாரம் மட்டுமல்ல, நாட்டில் நிலவும் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படும். நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பதில். நிச்சயமாக அங்கு கூட்டத்தொடரிலே இந்த நாட்டில் முக்கியமாக பேசப்படக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எழுப்புவது எதிர்க்கட்சிகளுடைய கடமை. என்னென்ன பிரச்சனைகள் அங்கே எழுப்பப்படும் என்பது முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி அங்கு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளையும் கலந்து பேசித்தான் முடிவெடுக்கும். அதானி மீது சட்டப்பூர்வமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். இன்றைக்கு உலக அளவில் இந்த தேசம் தலைகுனியக்கூடிய ஒரு பங்குச்சந்தை ஊழலில் அதானி ஈடுபட்டிருப்பது வெட்கக்கேடானது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்றால் என்ன என்று RS பாரதிக்கு திமுக தலைமை பாடம் எடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விமர்சித்ததற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. சம்பா பருவத்திற்கான பயிர் காப்பீட்டிற்கு உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். 30ஆம் தேதியுடன் அவகாசம் நிறைவடையும் நிலையில் விவசாயிகளுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேண்டுகோள். தருமபுரி மாவட்டத்தில் கிரானைட் குவாரி டெண்டரை எதிர்த்து திமுக முன்னாள் MP தாக்கல் செய்த மனு 3 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு இடையே ரயில் தண்டவாள பராமரிப்பு பணி. சென்னையிலிருந்து செல்லும் புறநகர் ரயில்கள் நாளை மறுதினம் முதல் 28ஆம் தேதி வரை சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. முதல் முறையாக குற்றத்தில் ஈடுபடும் சிறார்களை சீர்திருத்த முயற்சி மேற்கொள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுரை. பல பொய் வழக்குகளை புனைந்து ஒரு கூட்டத்தின் தலைவனாக்கிவிடக் கூடாது என்றும் வேண்டுகோள்.
அவுட் சோர்சிங் முறையிலான பேராசிரியர் நியமன அறிவிப்பை திரும்பப் பெற்றது அண்ணா பல்கலைக்கழகம். பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முடிவு. வீட்டு வேலை செய்து பெற்றோர் படிக்க அனுப்பும் நிலையில் கல்லூரிக்கு கூட செல்லாமல் மாணவர்கள் அடிதடியில் ஈடுபடுகின்றனர். சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை. சென்னை சாலிகிராமத்தில் நடிகை சீதா வீட்டில் 2.5 சவரன் நகை திருட்டு. வீட்டு பணியாளர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார். சென்னையில் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கினால் AI தொழில்நுட்ப உதவியுடன் தானியங்கி தடுப்புகளை அமைக்க திட்டம். ஒப்பந்தம் கோரி அறிவிப்பை வெளியிட்டது சென்னை மாநகராட்சி. சென்னையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷுக்கு ஜாமீன் மறுப்பு. மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் தகாத உறவால் ஏற்பட்ட பிரச்சனையில் இளைஞருக்கு வெட்டு. ஓட ஓட விரட்டி வெட்டும் CCTV காட்சிகள் வெளியானது. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க அனுமதிக்கக்கூடாது. ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை குரோம்பேட்டையில் தொடங்கிய 3 நாட்கள் புத்தக கண்காட்சி. புத்தகங்களை கிலோ கணக்கில் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளை நாளை கௌரவிக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் ஒரே நேரத்தில் 15 சத்து மாத்திரைகளை உட்கொண்ட தனியார் பள்ளி மாணவர். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர் நலமுடன் இருப்பதாகவும் தகவல். நீதிமன்ற உத்தரவின் பேரில் சென்னை துறைப்பாக்கம் சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம். எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்களை குண்டுகட்டாக கைது செய்த காவல்துறை. திருவண்ணாமலை அருகே அரசு பள்ளியின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததால் அதிர்ச்சி. நல்வாய்ப்பாக மாணவ மாணவியர் தப்பிய நிலையில் புதிய கட்டடம் கட்டித்தர பெற்றோர் கோரிக்கை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 250க்கும் மேற்பட்ட வீடுகளின் ஆழ்துணை கிணற்றுகளில் சாயம் கலந்த நீர். தண்ணீரை குடிக்க முடியாமல் பயன்படுத்த முடியாமலும் மக்கள் அவதி. கிருஷ்ணகிரியில் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த இளைஞர். உடல் உறுப்புகளை தானம் செய்த உறவினர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 2 நாட்களில் 10 பேரை கடித்த வெறிநாய்கள். 6 குழந்தைகள் உட்பட காயமடைந்த அனைவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. குழந்தைகள் நாய் கடிச்சிருச்சு. அதனால் ஒரு 8-7 குழந்தை எங்கள் கடிச்சிருக்குது. நாங்கள் அது இது வரைக்கும் அந்த நாயை அவங்க பிடிக்கவே இல்லை யாருமே. அது ஒடியாடுது கடிக்குது, ஒரே ஓட்டமாக ஓடிடுது. அதுக்கு எதுனா கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இந்த நாயை பிடிக்கிறதுக்கு எதுனா கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும். செங்கல்பட்டு மாவட்டம் அருங்கால் கிராமத்திற்குள் முதலை புகுந்ததால் பரபரப்பு. நீண்ட நேரம் போராடி பாதுகாப்பாக முதலையை பிடித்த வனத்துறையினர். சென்னை வேளச்சேரி ஏரி ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுக்க எதிர்ப்பு. 100 அடி சாலையில் அமர்ந்து மக்கள் சாலை மறியல். தேர்தல் அறிவிக்கும் முன்னரே டெல்லியில் பரப்புரையை தொடங்கியது ஆம் ஆத்மி கட்சி.
சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையை தொடங்கி வைத்தார் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். உத்தராகண்டில் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாமிற்கு வந்து உணவின்றி தவித்த இளைஞர்கள். சர்ச்சை எழுந்ததைத் தொடர்ந்து உணவளித்த முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி. மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய தெலுங்கானா அமைச்சர் சுரேகா. பிரியாணி மட்டுமல்ல பீரும் இருக்கும் என இன்ஸ்டா வலைதளத்தில் பேசியதால் சலசலப்பு. అంటే బిర్యానీ ఉంటే బీర్ అండ్ బిర్యానీ ఉంటది కదమ్మా పాపము వాళ్ళకి అఫీషియల్. ஹரியானாவில் போர்வை விற்பனை செய்யும் கடையில் தீ விபத்து. போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் பாறைகளின் இடுக்கில் சிக்கிய இளைஞர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினர்.